ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை மிகவும் அன்போடு இந்த சாயந்தர வேளையில நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 73வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1-28 வசனங்கள் இருக்கிறது. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இதுல உள்ள பாடங்களை கற்றுத் தருவதற்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதம் 73 போட்டிருக்கு எப்படின்னா, ஆசாபின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆசாபு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 1 Chronicles chapter 15ல 17 to 19 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், போய் படிங்க. அதே போல 1 Chronicles chapter 16 5 to 7 குறித்து வைத்து படியுங்கள். அதே போல 1 Chronicles 25:1 குறிச்சு வச்சு படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஆசாப் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு லேவி கோத்திரத்துல வருகிற ஒரு மனிதன். தாவீது சீலோவிலிருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு பெலிஸ்தியர்கிட்ட போய் திரும்ப வந்து அது இன்னொரு ஆசாரியன் வீட்டுல அது கொஞ்ச நாள் வச்சு திரும்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு அவர் தாவீது நகரத்துக்கு வர்றது. அந்த நேரத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை தாவீதின் கூடாரம் சொல்லுவார்கள், அதை நிறுவுறாங்க. அந்த இடத்துல அவன் நிறுவும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இன்னைக்கு நம்ம சபையில பாடுவதை போல பாடுகிற ஜனங்களை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் நான் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ். அந்த பாடுகிற பாடல்கள் அப்படிங்கிற அந்த சில நபரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறாங்க லேவி கோத்திரத்துல இருந்து. அதுல வர்ற ஒரு மனிதர் தான் ஆசாபு. இந்த ஆசாபு உண்மையிலே யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வொர்ஷிப் லீடர்னு சொல்லலாம். அப்போ தேவனுடைய துதி பாடலை பாடுவதற்கென தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இவரு அந்த பாடல் பாடுகிற குழுக்களுக்கு தலைவராய் இருக்கிறார். இதெல்லாம் நான் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கு. அவர் தான் அதுல தலைவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நீங்க அந்த வசனங்கள்ல பார்க்கலாம். இன்னொன்னு சொல்லுது, 1 Chronicles 25:1 நான் அதை மாத்திரம் படிக்கிறேன். இவரு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதனாய் இந்த ஆசாபு இருக்கிறாரு. அது இந்த பாடல்லையும் 73வது சங்கீதத்திலையும் அது நிரூபணமாகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நான் அது என்ன பண்றேன்னா, 1 Chroniclesல 25:1 நான் படிக்கிறேன். அது மாத்திரம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். மேலும் சுர மண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எத்தூதன் என்பவர்களின் குமாரர்கள் சிலரை தாவீது தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவர் பாடல் பாடும்போது அது தீர்க்க தரிசனமாகவும் சில வார்த்தைகளை அவர் சொல்லி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசாப் அப்படிங்கிறவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இவர் ஒரு வொர்ஷிப் லீடர், God appointed person. He came from Levi tribe. He is the chief musician. He is a songwriter, music composer. எல்லாத்துக்கும் மேல அவர் பாடலை பாடி இசையமைத்து பாடும்போது அவர் தீர்க்க தரிசனமாகவும் நிறைய பாடல்களை கர்த்தருடைய காரியங்களை குறித்து சொல்லி இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 73 1-28 வசனங்கள், இதை நான் 4 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். இதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவன் 2 காரியத்தை முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். முதல்ல ஒரு டிக்ளரேஷன் ஆறாரு. என்ன சொல்றாரு? God is good. அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரியும், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனா இங்க சொல்லுது சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு. அப்ப தேவ ஜனங்களா இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவர். எப்படி நல்லவரா அவர் இருக்கிறார் அப்படின்னா, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை ஒரு காட் இஸ் குட் அண்ட் இஸ் குட்னஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்றாரு. 2வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆனாலும் அப்படிங்கும் போதே ஒரு பெரிய பிரச்சனையோட ஐயா இருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன சொல்லுது? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படிங்கிறாரு. ஏன்னா அது திடீர்னு பார்த்தா நல்லா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சுத்த இஸ்ரவேலருக்கு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவர்னு சொன்னவரு ஏன் இப்படி தள்ளாடணும்? ஏன் இப்படி ஸ்டம்பிளிங் ஆகணும்? ஏன் இப்படி அவருடைய கால்கள் ஸ்லிப் ஆகுது? கொஞ்சம் குறைஞ்சிருந்தா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3வது வசனத்துல துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு சுத்தி பார்க்கும்போது ஒரு தேவ மனிதன் ஆண்டவருடைய ஒரு பிள்ளையா இருக்கிறவர் சுத்தி பார்க்கிறாரு. துன்மார்க்குடைய வாழ்க்கையில காணும் போது இவருக்கு ஏதோ ஒண்ணு இருதயத்துல நடக்குது. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இவரே ஸ்டம்பிள் ஆகுறாரு. ஏன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ஒரு அப்படியே ஒரு கற்பனைன்னு சொல்ல முடியாது. நடக்கிற விதங்கள்லாம் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கிற விதங்கள் எல்லாம் பார்த்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ அன்காட்லி பீப்புள் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் நம்மளுக்கு வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவரை உண்மையா பின்பற்றுகிறோம். ஆனா மற்றவங்க எல்லாம் பின்பற்றாதவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே வாய்க்கிற மாதிரி இருக்குது. அவங்க வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய வெற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறத நம்மளும் பார்த்து அநேக வேலைகளிலே சோர்வுக்குள் ஆகிறோம். அப்ப நம்ம ஒருவேளை இன்னைக்கு அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நான் ஆண்டவருடைய ஆவியான உதவியோடு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. துன்மார்க்கரை பார்க்கும்போது சுருக்கமா சொன்னா இவருக்கு வயிறு எரியுது, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன்? 4 விதங்களிலே இந்த பாடல்களே அவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். முதல்ல நான் சொல்றேன், சங்கீதம் 73ல 3ல 12வது வசனத்துக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். முடிவுக்கு சீக்கிரமாய் வந்து விடாதே. டோன்ட் கன்க்ளூட். சீக்கிரமா ஒரு காரியத்துக்கு பார்த்து முடிவு பண்ணிடாதப்பா. இவர் அதுதான் பண்ற மாதிரி இருக்குது. நான் அதை அந்த பகுதியில பார்க்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த துன்மார்க்கருடைய குணத்தை பார்க்கலாம். அவன் பார்க்கறான் துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க. அவன் சொல்றதை நான் இந்த 2 பிரிவா வச்சிருக்கிறேன். துன்மார்க்குடைய குணம் இந்த பகுதியில என்ன சொல்றாருன்னா, வீம்புக்காரர். அப்பா, துன்மார்க்குடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புகாரராகிய அவர்கள் மேல் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு என்னையா அது அப்படின்னா பொறாமையே வருது. இவனுக்கு வீம்பு பண்ற ஆட்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அடுத்த வசனம் 4வது வசனம் சொல்லுது, அவங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னா உறுதியா இருக்குது. இவ்வளவு அநியாயம் பண்றான், நல்ல உடம்பெல்லாம் நல்ல திடமா இருக்குது, சாப்பிட்டுட்டு கொழுத்து தெரியுறாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அவர்கள் இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லு. 6வது வசனத்துல பாருங்க, பெருமை பிடித்தவர்களா இருக்கு, வீம்புக்காரர்களா இருக்கிறாங்க, பலன்ல உறுதியா இருக்கிறாங்க, அவங்க உடம்புல நல்ல பலன் இருக்குது, கிரியைகள் செய்யணும். 3வது என்னன்னா பெருமையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். 7வது வசனத்துல அதே 6வது வசனத்துல கொடுமை, அவன் செய்யறது கூட கொடுமையா இருக்குது. பெருமையா இருக்கிறான், கொடுமையா இருக்கிறான், வீம்பு பண்றவனா இருக்கிறான், என்ன பலன்லையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இவ்வளவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுது. 7வது வசனம், அவங்க கண்கள் கொழுப்பு. உங்களையும் என்னையும் பார்த்தான்னா இன்னும் ஜாமி கும்பிடுற, கர்த்தன் ஓடுற, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கொழுப்பு அப்படியே எடுப்பா நம்மளை பாக்குறது, ஒரு மட்டமான ஒரு பார்வை பாக்குறது. ஊழியம் செய்யறேங்கிற, ஆண்டவருக்கு ஓடி ஓடி உழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிண்டல் பார்வை அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எடுப்பாய் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா,
9வது வசனத்துல 8, 9 அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே சொல்லலாம். என்னென்ன பேசுறாங்க? சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுறாங்க. அவன் வார்த்தை தாறுமாறா இருக்கிறது, ஒரு ஆர்டராவே இல்லை. சகட்டு மேனிக்கு ஒரு ஒரு மரியாதை குறைவாக அவங்க ஒரு சீர்கெட்ட காரியங்களை பேசுகிறார்கள் அப்படின்னு. இன்னொன்னு அகந்தை அப்படின்னா பெருமைக்கும் இன்னொரு உயரம், கான்சீட் அப்படின்னு சொல்லுவோம். CONCEIT அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸசிவ் ப்ரைட் இஸ் கான்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகுந்த பெருமை, ப்ரைடே கீழே தள்ளிடும், ஆனா இவனுக்கு எக்ஸசிவ் ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல, இருமாப்பு, அப்பா லாஃப்ட்லி, ஒரு பரியாசமான பேச்சு, எல்லாரையுமே ஒரு கிண்டல் பண்ணி நக்கல் வெட்டி, ஒரு ஜாலியா பேசுறது வேற, எப்பயுமே ஒரு கொத்து வச்சு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி மற்றவங்களை காயப்படுத்தி புண்படுத்தி அதுல ஒரு பரியாசத்தோட பேசுகிற ஒரு கூட்டம் தான் இந்த துன்மார்க்கர் கூட்டம் அப்படின்னு சொல்லுகிறதை பாருங்க. இதெல்லாம் அன்காட்லி ஆட்ரிபியூட்ஸ்குள்ளார இதெல்லாம் வருது. இருமாப்பும் வருது. என்ன, இந்த இருமாப்புக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்வார்கள், லாஃப்ட்லி மைண்டட் பீப்புள் அப்படின்னு. என்னன்னா, திங்கிங் themselves better than every other people அப்படிங்கிறது மாதிரி. அடுத்து இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்டும் பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. எங்க போனாலும் அவன் தன்னையே உயர்த்தி பேசுகிறவன். எங்க போனாலும் எதை குறிச்சு பேசுறாலும் அதுல தன்னையே முன்னிலைப்படுத்தி பேசுகிறான். நான் யாரு தெரியுமா, என் செயல் என்னன்னு தெரியுமா, எந்த இடத்துல போனாலும் அதையே பேசி தன்னை பற்றியே பேசும்படியான ஒரு உணர்வு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சுபாவம் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வானம் மட்டும் எட்டு பேசுகிறார்கள் அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஹெவன்ஸ், கர்த்தருக்கு விரோதமாகவே பேசுறாங்க. அதை எங்க நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா 73:11 பாத்தீங்கன்னா, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கெல்லாம் என்ன அந்த அறிவு உண்டா? சில பேர் இப்படி சொல்லலாம், அதெல்லாம் இருந்தா ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி பண்ணுது, ஏன் எனக்கு தட்டி கேட்கல, இந்த மாதிரி நான் நினைச்சதை செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசுவாங்கல்ல. அது போல அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே அவ்வளவு அகந்தையாக பேசுவார்கள். தேவனுடைய ஒம்னிசைன்ஸ, அவருடைய என்னது அனந்த ஞானம், சகலத்தையும் அறிந்தவருக்கு கேட்கிறான், அவருக்கு அந்த அறிவு உண்டா அப்படிங்கிறது மாதிரி அவன் பேசுகிற ஒருத்தனம். இதெல்லாம் அன்காட்லி ஆட்ரிபியூட்ஸ். இப்படிப்பட்டவன் நல்லா இருக்கான், இதான் டென்ஷன் ஆகுறாரு ஆசா பையா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்படி இருக்கிறாங்க. அவனுடைய நிலை எப்படி இருக்குது, அவனுடைய குணம் எப்படி இருக்குதா, அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்காட்லி ஸ்டேட், அன்காட்லி பீப்புள் ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னா, திரும்பி அதே 73:3-12 தான் நான் 2 பிரிவா பிரிக்கிறேன். அதுல 4வது வசனத்தை பாருங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கனே இல்லையே, ஒரு வழி இல்லாம வாழ்றான். அப்பா, ஒரு வழி கிடையாது. நம்ம கொஞ்சோண்டு எதையாவது செய்யறோம்னா கண்ணாமுன்னான்னு வழி வருது, கொஞ்சோண்டு சம்பாதிக்கணும்னா பயங்கரமான பெயின்லாம் வந்திருக்குல்ல. அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி 5 சொல்லுது, நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். சாதாரண பொது ஜனங்கள் படுற கஷ்டம் மாதிரி அவன் படுறதே கிடையாது. அந்த மாதிரி சஃபரிங்ஸ், அந்த மாதிரி ட்ரபிள்னஸே கிடையாது. அவன் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. மனுஷர் அடைகிற உபாதையை அடையார்கள். மனுஷர்கள் அதிக போராடி பிரயாசப்படுறதுனால வருகிற உபாதை, அந்த சிக்னஸ், அந்த டஃப் காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கூட அவனுக்கு வர மாட்டேங்குது. அசால்ட்டா அவன் வாழ்கிறான், அசால்ட்டா அந்த காரியத்தை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே 73:7 பாருங்க. கண்ணு கொழுப்பா இருக்குது, ஆனா 2வது பகுதி சொல்லுது அவங்க நிலை எப்படி இருக்கா, அவங்க இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து ஏறுகிறது. அவன் ஒண்ணு நினைக்கிறான், அது நடந்தாவே சந்தோஷம் தான், ஆனா அதுக்கு மேலே நடக்குது. எப்படி இருக்குது, நம்ம சாதாரணமா நினைக்கிறது நடந்தாவே நம்மளுக்கு போதும், இல்ல அதுல பாதி நடந்தாவே போதும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்குது. யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஆனா இவரு லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இருதயம் விரும்புது ஒண்ணுது, ஆனா அதுக்கும் மேலேயே நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். 73:10 சொல்லுது, ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அப்படின்னா என்னன்னா, இந்த துன்மார்க்கப்படி இருக்கு நடக்கிறதுனால அவன் கூட சேர்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அவனுக்கு
அந்த துன்மார்க்க பாதையில நடக்கிறானா அவங்களுக்கு எல்லாம் வாய்க்குதான். அத தண்ணீர் சுரந்து வரும் அப்படின்னா அவங்க செய்ய செய்ய அதுல காரியத்துல வெற்றி கிடைக்குது. அவங்க செய்ய செய்ய அந்த காரியத்துல நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க அதை அச்சீவ் பண்றாங்க. என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலேயே அவர்கள் வெற்றி அடைகிறாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தமாக பார்க்க முடியும். இப்படி அவர்களுடைய நிலை இருக்கிறது. 73:12 சொல்றது, இதோ இவர்கள் துன்மார்க்கனுடைய 2 பகுதியை பார்த்தோம். அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது, இன்னொன்னு அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது. அதை எப்படி சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருக்கிறாங்க. சுகஜீவியா இருக்கிறான், சம்பூர்ணமா இருக்கிறான். அப்படியே சொகுசு நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன பார்க்கவன சொகுசா இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சுக ஜீவி, சுகமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆஸ்தியை பெருகப்படும், ஆஸ்தி குமியுது, ஆஸ்தி எல்லாம் குமியுது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும். இதற்குதான் நான் ஒரு சின்ன தலைப்பை கொடுத்தேன், டு நாட் கன்க்ளூட் குவிக்லி. துன்மார்க்கனுடைய வாழ்வு இவ்வளவு மோசமாக இருக்கும் போதும் அவங்களுடைய நிலை இவ்வளவு உயர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதை ஆசாபு மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை புரிந்து ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய நெருக்கங்கள் அப்படி இருக்கலாம் இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்றவன், கடவுளுக்கே பயப்படாதவன், அன்காட்லி பீப்புள், விக்கட் பீப்புள்னா என்ன? they don't fear God, they don't think that there is a God itself, God existingங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இல்லாதவர்கள். இருந்தா என்னையே அப்படி நடக்க விடுறாரு, இருந்தா என்ன தடுத்திருப்பாருல அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட பேசுற ஆட்கள் அவங்க. ஆனா do not conclude quickly அப்படிங்கிறதை நான் உங்களிடத்துல அன்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சங்கீதம் 73 13 ஒரு பகுதியாக பிரிப்போம். இதுல என்ன செய்யறாருன்னா, அன்காட்லி பீப்புளுடைய குணத்தை படிச்சுட்டு அவங்களோட நிலையெல்லாம் படிச்சுட்டு, அப்படியே நான் சொன்னேன்ல, வயிறு எரியுது, பொங்குது, காது கண்ணெல்லாம் புகை வருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப விரக்தி. இது விரக்தி, என்வியஸ்ல பொறாமை கொண்டேன்னு சொல்றதுல இருந்து இன்னொரு விரக்தி ஆயிட்டாரு. சி, என்னடா வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட் போலன்னு நினைப்போம்ல. அதுல வந்த வசனம் தான் 13 அது என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கு ஒரு தலைப்பு, டு நாட் கம்பேர் யுவர் லைஃப் வித் wicked people. Do not conclude quickly, do not compare. ஒப்பிட்டு செய்யாதே. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். தேவனுடைய பீப்புள் அவங்க நிலை எப்படி அவங்க வாழ்றாங்க, நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஆசாப் அவனை குறிச்சு சொல்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசாப் போல இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, 73:13, நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். பாவத்தை ஒப்பு கொடு, பாவத்தை அறிக்கை பண்ணு. என்ன சொல்றீங்க? ஆவியானவர் உள்ள இருந்துகிட்டு வேற நம்மள போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து அங்கேயும் ஒப்பு கொடுன்னு சொல்றாங்க. சரி சொல்லிடுவோம், சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம். இது என்னதான் பயன்? நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு செழிப்பும் இல்லை. துன்மார்க்க பயன் சுத்தி பார்த்தா அவங்கதான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு வேஸ்டாவா என் வாழ்க்கையை வந்து இருதயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஆண்டவரே உடைய ரத்தத்துல கழுவும், என் சிந்தைய கழுவும், என் ஆவிய கழுவும், ஆத்மாவை கழுவும், சரீரத்தை கழுவும் சொல்லிக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேனே, என் இருதயத்துல உள்ள எண்ணங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் கழுவுன்னு சொல்றேனே, இதெல்லாம் வேஸ்டா? இப்படி இருதயத்தை கழுவி என் கையின் கிரியைகளை சுத்தமா வச்சிருக்கிறேனே, குற்றமே இல்லாதபடி, யாரும் குற்றம் கண்டுபிடிக்காதபடி என் கையின் கிரியைகள்ல, வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, எல்லா இடத்துலயும் செய்யறேனே, இதெல்லாம் வேஸ்டா? இப்படிதான் காட்லி பீப்புள் வாழ்றாங்க. ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு கேள்வி கேட்கிறான், இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், டு நாட் கொஸ்டின் யுவர் ஹோலி லைஃப். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது விருதாவாய் போகுதோ என்ற ஒரு கேள்வியை கேட்காதீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அழகா சொல்லுதா? அதனால நம்ம வந்து கேள்வியை கேட்கக்கூடாது. அதனால கம்பேர் பண்ண வேணாம்.
அடுத்து அதிலே 73:14 பாருங்க, இன்னும் அழகாக சொல்லுகிறது. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்பா, ரொம்ப கவலைக்கிடமான கஷ்டம் தான் அவருக்கு இல்ல. அவர் என்ன ஃபிளாக்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லைஃப்ல சொல்லுது. அப்படின்னா ஏதோ ஒண்ணு மேல ஒண்ணு, ஒரு வியாதி மேல வியாதி, சீக்கு மேல சீக்கு, சுகவினத்து மேல சுகம் வந்து கிடைக்கிறது போல அவன் ரொம்ப ஒரு வாதை 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 அப்படிங்கிறது மாதிரி அவன் வாழ்க்கையே ஏதோ ஒரு டிசீஸ் அட்டாக் பண்ண மாதிரி இருக்குதான். அவன் சொல்றான், அப்பா இதயத்தை சுத்தம் கழுவம் பண்ணப்பா, என் கையின் கிரியைகள்லாம் குற்றம் இல்லாதபடி செய்யறேன்ப்பா, ஆனா என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு, நாள்தோறும் எவ்ரி சிங்கிள் டே டிசீஸ், ஏதோ வைரஸ் அட்டாக் பண்றது போல நம்மள ஏதோ ஒரு டிசீஸ் அட்டாக் பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு. எதுவுமே ஈஸியாவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அட்டாக் மேல நான் ஒரு பதில சொல்லுவேன், டு நாட் கொஸ்டின் யுவர் சஃபரிங்ஸ். உலகத்தில் எல்லோருக்கும் உபத்திரம் உண்டுன்னு சொல்லல ஆண்டவர் சொல்லும் போது, யோவான் 16:31-33 உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவன் உபத்திரவப்படணும் நீங்களோ நானோ நினைக்கிறதே வசன அறிவு இல்லாததினாலே. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து டு நாட் கொஸ்டின் யுவர் சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஜோபு ஐயா 23வது அதிகாரம் 8-10 நல்லா சொல்லுகிறாரு. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சோதித்த பின் நான் பொன்னாகத்தான். அவர் என்ன வாதை போல டிசீஸ் அட்டாக் பண்ணி வர்றது போல என்ன அட்டாக் பண்ணாலும் என்ன பொண்ணா தொடங்க பண்ணுவார். இதுல ஒரு காரணம் உண்டு. அதனால டு நாட் கம்பேர் அப்படின்னு சொல்லு. அதே 73:14 கடைசி பகுதி சொல்லு, காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா சாஸ்டனிங், சிச்சையை குறித்து அவர் இங்க இடத்துல. அப்பா, ஒரு சின்ன தப்பு பண்ணா ஆண்டவர் போட்டு தாக்கிறார், நங்குன்னு ஒரு கொட்டு மண்டையில உழு. என்ன சொல்றீங்க? நம்மளுக்கே ஒரு கில்ட்டி வந்துருது. இந்த காரியம் என் வீட்டுல நடந்துச்சு, இந்த காரியம் என் பிசினஸ்ல நடந்துச்சு, இந்த காரியம் என் வேலை ஸ்தலத்துல நடந்துச்சு, இந்த காரியம் என் சபையில நடந்துச்சு. ஒருவேளை நம்ம எங்கேயோ வழி விலகிட்டோமோ, ஆண்டவர் இதை கூட பொறுத்து கொள்ள மாட்டாரியா, போட்டு உடனே நம்மளை பனிஷ் பண்ணிடுறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு விரக்தி வந்துருது இல்ல. கம்பேர் பண்றோம். அவங்கெல்லாம் எப்பயுமே அதெல்லாம் செய்யறானுங்க. துன்மார்க்கர் எப்பயுமே மீறுதல்கள், அவங்க வாழ்க்கையே ஆனா அவங்கள ஒன்னும் தண்டனை கிடையாது. எப்படி? அதான் நான் சொன்னேன், டு நாட் கம்பேர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சாதாரண சின்ன தப்புக்கு கூட ஆண்டவர் நம்மளை போட்டு உணர்த்தி ஏதாவது சேஸ்டனிங் மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்குது இல்ல. அப்போ நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. டு நாட் கொஸ்டினிங் கொஸ்டின் யுவர் சேஸ்டனிங் பை காட் ஆர் பை யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோர்களோ இல்ல உங்களுடைய பரலோக தகப்பனோ உங்களை சேஸ்டனிங் பண்ணும்போது நீங்கள் அதை குறித்து ஒரு கேள்வி உள்ளவர்களா இருக்கக்கூடாது. துன்மார்க்கரோட அந்த விஷயத்துல கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஹீப்ரூஸ் சாப்டர் 12 வெர்சஸ் 7-10 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல நான் ஒரு 2 வசனத்தை படிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 7-10. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். என்ன சிச்சிக்கிறாருனாவே என்னுடைய அப்பா என் மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு, நான் அப்பாவுடைய பிள்ளைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால இந்த 9-10 சொல்லுகிறது, நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்மளை தண்டித்து சிச்சித்து நடத்துகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 73:15 என்ன சொல்லுகிறது என்றால், இவ்விதமாய் பேசுவேன். இப்ப கொஞ்சம் வர்றாரு அப்படியே, இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். அப்பா, நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பின்வர்ற கிறிஸ்தவ சந்ததி
என்ன துரோகின்னு சொல்லிரும் அப்படிங்கிற ஒரு உணர்தலுக்குள் வர்றாரு. அதனால டு நாட் கம்பேர் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இவர் சரியாக இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு தன்னுடைய மனதை, இருதயத்தை செலுத்த ஆரம்பித்திடுறாரு. என்ன சொல்றீங்க? அதனால நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், ஸ்டாப் யுவர் கன்க்ளூஷன் ஆஃப் அன்காட்லி, ஸ்டாப் யுவர் கம்பேரிஷன் ஆஃப் யுவர் லைஃப் வித் அன்காட்லி பீப்புள். இன்னொன்னு, ஸ்டாப் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் the wicked people's life. நம்மளுடைய சுய புத்தியில நீங்களோ நானோ அதை புரிந்து கொண்டு செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு, நீங்கள் ஒருவேளை அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு துரோகி போல இருக்கிறீர்கள். அப்படித்தான் இதை பாருங்க. பின்வரும் சந்ததிக்கு நான் துரோகி போல ஆவேன். நீங்க ஆண்டவரே நான் இப்படி பண்றேனே அப்படி பண்றேனே, அவங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமா பண்றாங்களே, உங்களை தெரிய கூட இல்லையே, நல்லா இருக்கிறானே, நான் எல்லாம் தெரிஞ்சு உங்கள்ட்ட இப்படி வர்றனே, என்ன இப்படி வச்சுட்டீங்களன்னா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்களே கேட்கும். நாளைக்கு உங்க பிள்ளைங்களே உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க தான் மனைவி கிட்ட இருக்கீங்களே, நீங்களே தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இடம் உண்டு. முதல்ல பிள்ளைகளுக்கு முன்னாடி நெகட்டிவா எதையுமே ஆண்டவரை குறிச்சு மகிமை குறைவாக உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடியோ சபைக்கு முன்னாடியோ பேசாதீங்க. சபை சகோதரத்துல கூட பேசாதீங்க. ஏன்னா அது நாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு செயல் போல இந்த இடத்துல ஆசாப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், டு நாட் கம்பேர் வித் யுவர் லைஃப் வித் அன்காட்லி பீப்புள் லைஃப். ஏன் அப்படின்னா, காட் இஸ் நாட் பயாஸ்ட். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 34 சொல்லுது. ரோமன் சாப்டர் 3 verse 11 2:11 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. துன்மார்க்கரோட உங்க வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. பரிசுத்த ஆவியான நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய லைஃப் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அவங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் அவர் தான். நீங்க அதை தான் நீங்களும் நானும் பார்க்க முடியும். 73:16 சொல்லுகிறது, இதை அறியும்படிக்கு. இப்படி எல்லாம் புத்திட்டமா பேசிட்டேன்ல, துன்மார்க்க ஏன் இவ்வளவு செழிப்பா இருக்கிறான் அப்படிங்கிறத இதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விஷனமாய் இருந்தது. அன்காட்லி பீப்புள் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா நல்ல ப்ராஸ்பரா இருக்கிறாங்க. என் சுய புத்தியில பார்க்கும்போது என் புத்தி எல்லாம் வேற மாதிரி, இந்த ஆசாப் மாதிரி நான் எழுதி வச்சிடுறேன், எண்ணி வச்சிடுறேன், அதை குறிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிடுறேன் இல்லைங்களா? ஆனா இவன் சொல்றான், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, துரோகி போல ஆயிரோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை பண்றான். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அப்படிங்கும்போது என்டர் இன்டு த ஹவுஸ் ஆஃப் லார்ட், இல்லைன்னா என்டர் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். எனக்கு நெருக்கமோ, எனக்கு ஒரு பெரிய உபாதையோ, இல்லை எனக்கு ஒரு பொறுக்க முடியாத சூழ்நிலையோ, என் வாழ்க்கையில நான் வாழுவதற்கு ஒரு ரிவார்டு இல்லாத மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வரும். ஆனா அந்த நேரம் எல்லாம் அந்த சூழ்நிலையை புரிந்து நான் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட், இல்லைன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதை தான் அவர் சொல்றார். அங்க போனா எனக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல போகணுமோ அங்க போனாதான் புரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிறார். புத்தி அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Proverbs chapter 2 verses 6 and 7 இதை சொல்லுகிறது. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ளார போனா நம்மளுக்கு அங்கே புரிதல் வருகிறது. தேவ வார்த்தையை எடுத்து நம்ம தனியா படிச்சோம்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற பேசி ஆண்டவருடைய ஆவியானவர் புரிய வைக்கிறார். சபைக்கு வரும்போது என்னுடைய சூழ்நிலையை புரிந்து ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் பேசி நம்மளுக்கு புரிய வைத்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நடத்துகிறதை பார்க்கிறோம். அதனால அவருடைய பிரசன்னத்துக்குள்ளார போனாதான் நான்
உலக பிரகாரமாய் பார்க்கிறதை விட்டு உன்னதமான தேவனுடைய பிள்ளையினுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்தை பார்ப்பேன். அந்த கோணத்திலே நான் ஒரு விஷயத்தை பார்ப்பேன். அது எப்ப எனக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் தேவ பிரசன்னத்துல இருந்து பழகி வாழும் போதுதான் அந்த சூழ்நிலை வரும். அதனாலதான் யோபு சொல்ல முடியுது, அவர் சோதித்த பின் நான் பொன்னாக தொடங்குவேன். ஹெவன்லி பெர்ஸ்பெக்டிவ்குள்ளார போகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ரோமன்ஸ் 8ல 35லேருந்து 39 வரைக்கும் கூட நீங்க படிக்க முடியும். ஆனா நான் 2 வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன். ரோமன் 8ல பவுலையா சொல்றாரு, நல்ல அப்போஸ்தல அழைப்பு பெற்ற விசுவாசின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் நபரு, இந்த ஊழியன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல உதாரணம். என்ன சொல்றாரு? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், இப்படியெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த தேவ பிரசன்னத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். இதே விஷயத்தை 1 Corinthians chapter 4ல verses 11 to 14ல அவர் சொல்லுகிறதையும் பார்க்கலாம். நான் ஷார்ட்டா தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாத்திரம் நிறைய கொடுக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்க வீட்டுல என்ன டீட்டெயில்டா படிங்க. அப்போ நான் தேவனுடைய ஆலயமோ தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்குள் நான் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுக்க முடியுது, ஒரு நல்ல புரிதலை கொடுக்க முடியுது, நல்ல உணர்தலை கொடுக்க முடியுது. அப்ப நீங்களும் நானும் போக வேண்டிய இடம் என்ன? சில நேரம் பார்த்தவங்க இப்படி உலக காரியங்கள்ல வாழ்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, ஒரு சாதாரண மாமிசத்துல உள்ள மனுஷனா சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எரிச்சலா இருக்குது, பொறாமலா இருக்கதான் செய்யுது. ஆனா அதை கடந்து அதெல்லாம் மீறி நான் வரணும்னா எனக்கு ஒரு நல்ல புரிதல் தேவை. ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை நான் புரிந்து கொள்ளணும்னா, பரலோக நோக்கத்தை புரிந்து கொள்ளணும்னா நான் பரலோக தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால நீங்களும் நானும் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவங்க முடிவு வேற, என்னுடைய முடிவு வேற. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. துன்மார்க்குடைய முடிவு வேற, என்னுடைய முடிவு வேற. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் பாருங்க, 73வது அதிகாரத்துல 18லேருந்து 22 கான்சிக்வன்சஸ் ஆஃப் அன்காட்லினஸ் என்னென்னு வேகமா நான் சொல்றேன். என்னென்ன இருக்குது? இவன் இவ்வளவு புலம்புறான்ல, இவனேதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போன பிறகு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அப்பதான் தெரியுது இவங்களுக்கு உண்மையிலே என்ன நடக்குது, என்ன உண்மையிலே நடக்க போகுதுன்னு. அதை அவர் சொல்லுறாரு பாருங்க, 18வது வருஷம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி. நிச்சயமா ஆண்டவர அவன் நிக்கிறது இது வரைக்கும் என் புத்தியில யோசிச்சு பார்க்கும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பெல்லன்லாம் உறுதியா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, சறுக்கிற பாதையில நிக்கிறான். அவன் சறுக்கல்ல நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவன் ஏதோ இப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இருக்குது. அவன் உண்மையில சறுக்கிற பாதையில இருக்கிறான், சறுக்கி கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்குதான் அவன் சறுக்கி போறது தெரியல அப்படிங்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இதை நல்லா பார்த்து கொள்ளலாம். நான் ஒரு சில வசனங்களை ஜோப் 27:30 நீங்க படிச்சீங்கன்னா அந்த காரியங்களை குறித்து அவர் சொல்றாரு. ஜோப் 27:21-30 நினைக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஜோப் 21:30 என்ன சொல்லுது? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கனை நாளுக்கு என்று கொண்டு வரப்படுகிறான். இதுதான் துன்மார்க்கனுடைய என்று அப்படின்னு பார்க்கிறோம். அவர் அடுத்து என்ன சொல்றாரு? பாலான இடங்களில் விழ பண்ணுகிறாரு. விழுறதே மோசமா இருக்கும், ஆனா அவன் விழுகிற இடமே எங்க தெரியும்னா பாலா போன இடம். அதுல இருந்து மீண்டே வர முடியாதபடி பாலா போச்சு அப்படின்னு சொல்றோம்ல, இவன் பாலா போன இடத்துலதான் இவன் விழுகிறதே இருக்குது அப்படிங்கிறதை நீங்களும் நான் பார்க்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 4:19, அதே போல நீதிமொழி Proverbs chapter 4:19
and 24:20 இதை மாத்திரம் படிக்கிறேன். Proverbs 4:19. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருந்துச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு துன்மார்க்குடைய பாதையோ காரிருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவதே இன்னது என்று அறியார்கள். அப்பா, துன்மார்க்கன்னு நல்லா இருக்கான்னு நினைக்காதப்பா. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா காரிருள்ல தான் அவன் போயிட்டு இருக்கானா. அவங்க அவங்க தடுக்கி விழுகிறது கூட எதனால அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சொல்லுகிறது. அதே போல 24 Proverbs 24:20 நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்கிறது. துன்மார்க்கனுக்கு நல் முடிவே இல்லை. அவன் முடிவை உற்று பார்க்கிற வரைக்கும் ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னார்ல, அவன் முடிவு என்ன சொல்லுது வேதத்துல? நல் முடிவில்லை, துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும் அப்படிங்கிறது. அவன் விளக்க ஆண்டவர் அணைச்சு போட்டுருவாரு அப்படிங்கிறதையும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அடுத்து மூணாவதா ஒரு விஷயம் நடக்குது 19வது வசனத்துல. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் தானா பாழா போகிறானா? அடுத்து சொல்லுது, பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை அழிவு. யோபு 8:22 சொல்லுது, துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க. எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது என் அருமையான பிள்ளைகள். யோபு 11:20 சொல்லுகிறது, துன்மார்க்குடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா சாகிறவன் கடைசியா விடுகிற சுவாசம் போல இருக்கும். அது மேல ஒளிந்து போயிடும். கடைசி மூச்சு 4 மூச்சு விட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது போலதான் அவன் வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறாரு. சோ எப்ப வேணாலும் வாழ்க்கை முடியலாம். நம்ம பார்வைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, அப்படிங்கிறது மாதிரி நீங்களும் நானும் பார்க்க. சங்கீதம் 1வது அதிகாரம் 4, 5, 6. துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. அவர்கள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பதே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து அழிவு. துன்மார்க்குடைய வழியோ அழிவு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆமான பாருங்க. ஆண்டவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? துன்மார்க்க பையன், துன்மார்க்கம் வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் காரியங்களை செய்து என்னென்னமோ பண்ணி பார்த்தான் இல்லையா? அவனுடைய வாழ்க்கை முடிவை நம்ம பார்த்தோமா இல்லையா? எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் சக்கு 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 சக்குன்னு அவன் வாழ்க்கைய சாப்பிட்றேன். அடுத்தவனுக்கு மொர்தெகாய்க்கு செஞ்ச தூக்கு மரத்துல அவரே தூக்கு போட்டுக்கிட்டார். அவனுடைய சந்ததியே ஆண்டவர் இல்லாம பண்ணார். இது எல்லாமே எஸ்தர் 6வது அதிகாரம், எஸ்தர் சாப்டர் 6 verse 10, 12, 13 நீங்க பார்க்கலாம். அவனுடைய சந்ததியே காலி பண்ணிட்டாங்க. எஸ்தர் 7:9 நீங்க பார்க்கலாம். எஸ்தர் 9:12 நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன், கண்டென்ட் தான். அதனால நீங்களும் நானும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். Do not conclude quickly. Do not compare your life with ungodly people life as well அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக நான் ஒண்ணு சொல்லுகிறேன். Do not confuse yourself. ரொம்ப போட்டு உங்களை குழப்பி கொள்ளாதீங்க. நம்ம அடுத்தவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம வாழ்க்கையை அப்படி இல்லைன்னு குழம்புறதுக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறவர் கர்த்தர். நம்ம அவரை மாத்திரம் பார்ப்போம். அதனால ஒரு தெளிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 73:20-22 சொல்லுகிறது இல்லையா? நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி இருக்குது அவங்க லைஃப் எப்படி இருக்குது? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதப்பா. அவன் ரொம்ப நிலைச்செல்லாம் நிக்க போறதில்ல. அவன் ஆண்டவர் தனிமைப்படுத்துவார். அவனை கர்த்தர் அழித்து போடுகிறார். அவனுடைய வாழ்க்கையே எப்படின்னா இகழ்ச்சியில போய் முடிய போகுது அப்படிங்கிறதை அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்றார், இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நீங்க துன்மார்க்கருக்கு செய்யறீங்க, நான் தான் ஆண்டவரை புரியாம போயிட்டேன், உங்க பிரசன்னத்துக்குள்ளார வந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதிக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுக்கலாம். 73:20 do not confuse yourself. ஏன்னா அவங்களை ஆண்டவர் அழிச்சுதான் போட போறாரு.
அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம அனிமல்ஸ் போல இந்த இன்ஸ்டிங் பிரகாரம் வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ரத்தத்துல கழுவி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. நம்மளுக்குள்ளார ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் அவங்களுக்கு ஏற்ற வேளையில ஆமானுக்கு தீர்ப்பு செய்தது சடிதியா தீர்ப்பு வந்தது போல அவர்களுக்கும் செய்வார். அதனால நீங்களும் நானும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக சங்கீதம் 73ல 23ல இருந்து 28 அதுக்கு ஒரு சின்ன டு நாட் கன்ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு, உங்களை சுருக்கி கொள்ளாதீர்கள். இப்படியெல்லாம் மத்தவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேவ உறவிலே வளருவதற்கு விரோதமாக உங்களை சுருக்கி கொள்ளாதீங்க. உங்களை சுருக்கி கொண்டு ஆண்டவருடைய ஐக்கியத்துல உங்களை ஒப்பு கொடுக்காம போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி பாருங்க 23ல இருந்து எப்படி இருக்கிறாரு. ஆனாலும் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் சொல்றாரு. இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு எல்லாத்துலயும். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் உங்களோட இருக்கிறேன். கண்டினியூஸ் ஃபெல்லோஷிப். ஆசாப் அவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அடுத்து 24ல சொல்றாரு, உங்களுடைய ஆலோசனையின்படியே நீங்க நடத்துங்க. ஆண்டவரே நான் மத்ததெல்லாம் குறிச்சு சிந்திக்க போறது இல்லப்பா, என் சூழ்நிலைய நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன், உம்முடைய ஆலோசனையில என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிற அவன் சொல்றான், என் முடிவு துன்மார்க்குடைய முடிவு போல இல்ல, ஒரு மகிமையான முடிவு. நம்ம யோகு சொல்றாரு, யோகு புஸ்தகத்துல ஒரு வசனம் அழகாக சொல்லப்படும். என்ன தெரியுமா சொல்றாங்கல்ல, யோகு புஸ்தகம் தான், அதை படிக்கிறேன். 8:7 உன்னுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். Genesis 50 verse 20 நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். என்னுடைய முடிவு எப்பயுமே மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு முடிவு ரொம்ப ரொம்ப மகிமையா இருக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப அவர் கண்டினியூஸ் ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாரு. கண்டினியூஸ் காட்ஸ் கவுன்சில்ல இருக்கிறதுக்கு தன்னை சுருக்கி கொள்ளவே இல்லை, விட்டு கொடுக்கிறாரு. இன்னொன்னு 25ல சொல்றாரு, பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் இருக்கு? எனக்கு அங்க ஆபிரகாம் இருக்கிறாரு, என்னை பெத்த தாய் தோப்பன் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவர் சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, பரலோகத்துல நீர் இருக்கிறீர், பரலோகத்தில் நீர் இருக்கிறீர், பூலோகத்திலையும் உங்க ஆசைதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. எப்படிதான் ஃபெல்லோஷிப், கண்டினியூஸ் ஃபெல்லோஷிப் போறாரு. ஹெவன்லி ஹோப் அண்ட் எர்த்லி டிசையர் அபவுட் காட் ஒன்லி. சோ அந்த அவன் இருதயம் முழுக்க எப்படி இருக்க, சுருக்கி கொள்ளாதபடி தன்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய உறவுல தன்னை அவன் என்ன பண்ண பாக்குறான்னா தன்னை வளர்த்து கொள்வதற்கு விட்டு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறோம். 26ல பார்க்க முடியும், என் மாமிசம் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். என்ன வேணாலும் நடக்கண்டியா, ஆனா எனக்கு ஒரே ஒருவர் தான் பங்கு, எனக்கு ஒரே ஒருவர் தான் சுதந்திரம். அது என்ன அப்படின்னா கர்த்தர் மாத்திரமே. லேவியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நம்பர்ஸ் 18 verse 20ல, லேவியர்களுக்கு எந்த காணி ஆட்சியும் கிடையாது, பூமியில எந்த நிலங்களும் கிடையாது, அவங்களுக்கு நான் தான் சுதந்திரம்னு சொல்லுவார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்மளுக்கு ஒரே ஒரு சொந்தம், நிரந்தர சொந்தம் அவர்தான், நித்தியமான சொந்தமும் அவர்தான். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்ம அதை எப்பயுமே பிடிச்சு கொள்ளணும். நீங்களும் நானும் அவர்தான் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமாய் இருக்கிறார். அதே போல 27ல சொல்றான், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் நீர் சங்கரிப்பார். அப்படின்னா அவன் என்ன சொல்றான், உங்களோடு உள்ள ஐக்கியத்துல நான் நெருங்கி நெருங்கி வாழ்வேன். ஏன்னா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு எது எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா உங்களோடு நான் வாழுகிற வாழ்க்கை, உங்களோடு சேர்ந்து நான் பயணிக்கிற பயணம் அப்படின்னு சொல்லுகிறான். அதையும் சொல்லுகிறான். 28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்ப
கொண்டிருப்பதே நலம். பொறாமையில புகஞ்சவன் இப்ப எப்படி சொல்றான், ஆண்டவரே யுவர் பிரசன்ஸ் இஸ் மோர் சஃபிஷியன்ட். அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்து நான் பொறாமப்பட்டு என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. உங்களுடைய பிரசன்னத்தை நான் வண்டி கொண்டிருக்கிறது, எனக்கு அது ஒண்ணு போதும் ஆண்டவரே. அவர் சொன்னார்ல தாவீது, 1000 நாள் நான் உலகத்துல வாழ்வதை பார்க்கணும், உம்முடைய ஆலய பிரகாரங்கள ஒரு நாள் இருப்பதே எனக்கு மேன்மை. தேவ பிரசன்னத்துக்கு அவர் இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவ பிரசன்னத்துக்கு நீங்களும் நான் இடம் கொடு. நான் என்ன சொல்லுகிறேன், உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை இருக்கிறேன். அப்ப 3 வசனம், கம் க்ளோசர் டு காட், கான்ஃபிடன்ஸ் இன் காட் அண்ட் கன்ஃபர்சிங் காட் ஒர்க்ஸ். இது 3ஐயும் நீங்க செய்யணும். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலுமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உறவுல கிட்டி சேரணும். நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை, நாளை விட நாளைய தினம் நம்ம அந்த கிட்டி அண்டி கொண்டிருப்பதே நலம். வேற எதுவுமே குட்டு கிடையாது. ஒன்லி த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் குட். அதனால்தான் லூக்கா 10வது அதிகாரம் 44 சொல்லுவாரு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அவர் பிரசன்ஸ் should be in the presence of God all time அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்மளுடைய அனதர் சி என்ன அப்படின்னா, கான்பிடன்ஸ் இன் காட் ஒன்லி. வேற எதுலையுமே நம்பிக்கை வைக்காதீங்க. வேற எதுலையுமே உங்களுடைய நம்பிக்கையை வச்சிடாதீங்க. கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைங்க. அதன் மூலமாக அவர் செய்யற கிரியைகளை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணுங்க, கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, சந்தோஷமான சாட்சியாய் வாழுங்க. ஆமே. இன்னைக்கு 4 காரியங்கள் இந்த பகுதியில பார்த்தோம். ஆசாபையா எழுதினது, அவர் பெரிய சீஃப் ப்ரொஃபட்டிக்கல் மியூசிஷியன், அவர் கம்போசர், அவர் லேவி கோத்திரத்துல வந்தவர். 4 காரியங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, சுத்தமுள்ள இஸ்ரவேலுக்கு நல்லவரா இருக்கிறாருன்னு அவர் கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணி சொல்லி, ஆனாலும் என் கால் தள்ளாடிருச்சு, கொஞ்சம் சறுக்கி விழுந்திருப்பனே ஏன் அப்படின்னு சொல்லும் போது, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து அவருக்கு பொறுக்கவே இல்லை. அதே போல துன்மார்க்கருடைய குணங்களை பார்த்து அவருக்கு பொறுக்கவே இல்லை. நம்ம இப்படி வாழ்றது வேஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வேற வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுனால இந்த பாட்டு எழுதினாரு. அதனாலதான் நான் சொன்னேன், டு நாட் கன்க்ளூட் குவிக்லி, டு நாட் கம்பேர் குவிக்லி, do not confuse quickly, do not construct quickly. இது எதையுமே நீங்க செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாடும். தேவ உறவிலே நீங்க உங்களை சுருக்கி கொண்டவே கூடாது. எந்த தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாம கன்ஃபியூஸா வாழ்ந்துடக்கூடாது. எந்த விதத்திலும் துன்மார்க்குடைய வாழ்க்கையோட உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி புத்தி பேதலிச்சு போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு காரியத்தை பார்த்து துன்மார்க்கர் இப்படி இருக்காங்கன்னா நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கர்த்தரே எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதினு வேதம் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், இவ்வளவு நல்லா ஜெபிக்கிறேன், இவ்வளவு நல்லா பிரயாசப்படுறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குன்னு ஓடுறேன், இதெல்லாம் பண்ணியும் என் வாழ்க்கை தேவனே இல்லைன்னு சொல்றவங்க, தேவனுக்கு பயமே இல்லாதவங்க வாழ்க்கையை விட மோசமா இருக்குதேன்னு நீங்க இருந்தீங்கன்னா, நம்மளோட இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்படி அல்ல. நீங்க அவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வந்துடாதீங்க. அவ்வளவு சீக்கிரமா உங்க வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்துடாதீங்க. அவ்வளவு சீக்கிரமா நீங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே போல தேவ உறவை சுருக்கி கொள்வதில் அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஸ்டடியில் அறிவுரை சொல்றார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. பரலோக